ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 151. இதில் பக்தரை சோதித்த சிவபெருமான் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் திருமழிசை ஆழ்வார் அவரது பரமபக்தி சோதிப்பது போல் உமையொரு பாங்கான சிவபெருமான் தமது தேவியரோடு ருத்ர வடிவம் பூண்டு ரிஷப வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தார். இப்பொழுது உமா தேவி திரு மழிசை ஆழ்வாரை கண்டதும் யோகத்தில் அமர்ந்திருக்கும் அவருக்கு காட்சியளித்து அருள் புரிந்து செல்வோம் என கைலை நாதரிடம் கூறினாள். ஓ தேவி, அவர் திருமகள் நாதன் மீது பரமபக்தி பூண்டவர். அவர் பாகவத அனுபவம் ஒன்றிலே லயித்து இருப்பவர். அதை தவிர அவர் வேறொன்றை விரும்ப மாட்டார், நம்மை கவனிக்கவும் மாட்டார் என்றார் சிவபெருமான். ஆயினும் அவரை கண்டு செல்வதே தங்களுக்கு திருவருளுக்கு ஏற்றதாகும் என தன் நாதனை வற்புறுத்த சரி என சிவபெருமான் ஒப்புக்கொண்டு திருமழிசை ஆழ்வாரின் முன் தம் தேவியரோடு காட்சியளித்தார். இப்பொழுது திருமழிசை ஆழ்வாரோ உமாநாதரை கண்ணெடுத்தும் பாராது இருந்தார். புலித்தோலை அறையில் புனைந்திருக்கும் பெருமான் அதை கண்டும் காணாதவராக வலிய அவர் அருகில் சென்று, ஓ யோகியே, உமக்கு அருள் புரியவே நாம் இங்கு வந்து உள்ளோம், எம்மை அலட்சியம் செய்யலாமோ என்றார் அவர். ஓ உம்மால் எனக்கு ஆக வேண்டிய பயன் என்ன உண்டு, அதனால்தான் நான் மௌனமாக இருந்தோம் என்றார் திருமழிசை ஆழ்வார். ஓ ஏதாவது வரம் கேட்பாயாக, தருகிறேன் என்றார் சிவபெருமான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றார் திருமழிசை ஆழ்வார். ஆயினும் ஊழி முதல்வர் கேட்டார். ஓ நம்முடைய வருகை வீணாகாமல் ஏதாவது ஒரு வரத்தை கேட்பாயாக என மீண்டும் சிவபெருமான் புன்சிரிப்போடு கூறினார். இதனை கேட்ட திருமழிசை ஆழ்வாரும் புன்சிரிப்பு பூத்து, ஓ எனக்கு பரமபதம் உம்மால் தர முடிந்தால் அதையே வரமாக தந்து அருளும் என கேட்டார். இப்பொழுது சிவபெருமான் கூறினார், ஓ பரமபதம் தரக்கூடியவன் பரந்தாமனான வைகுந்த நாதனே, நான் கிடையாது, ஆகையால் என்னால் தரக்கூடிய வேறு வரத்தை கேட்பாயாக என்றார் பரமசிவன் புன்சிரிப்போடு. ஓ பரமபதம் பெற பல தவங்கள் புரிய வேண்டும், ஆகையால் எனக்கு அதிக ஆயுள் வேண்டும். எனவே இன்று சாக வேண்டியவர்களை நாளை சாகுபடி செய்ய உம்மால் முடியுமோ என்றார் திருமழிசை ஆழ்வார். ஓ அது உயிர்களின் வினை பயன்படியே நடக்கும் என்றார் சிவபெருமான். இதனை கேட்ட திருமழிசை ஆழ்வார் தமது கையில் உள்ள ஒரு ஊசியை எடுத்து காட்டி, இந்த ஊசியின் பின்னே நூல் வரும்படியாக உம்மால் வரம் தர முடியுமா என குறும்பு சிரிப்போடு கேட்டார். இதனை கேட்டதும் கூத்தபிரான் மிகுந்த சினம் கொண்டவர் போல் குமுறினார். முன்னொரு சமயம் காமனை எரிப்பதற்காக திறந்த நெற்றிக்கண்ணை மீண்டும் திறந்தார். அடுத்த கணம் அவருடைய சிவந்த நெற்றிக் கண்ணிலிருந்து பெரும் நெருப்பு எழுந்து உலகையும் சூழ்ந்து தகித்தது. ஆனால் அந்த நெருப்பால் திருமழிசை ஆழ்வாரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே திருமழிசை ஆழ்வார் தம் பரமபக்தியின் யோக வலிமையால் தம்முடைய வலத்திருவடியில் ஒரு கண்ணை உண்டாக்கி அதை திறந்தார். அந்த கண்ணிலிருந்து சூரியனை விட 10,000 கோடி சூடுடைய நெருப்பு ஊழி தீ போல பொங்கி எழுந்தது. உலகையும் சென்று எல்லா உயிர்களையும் தாக்கி தகிக்கச் செய்தது. பிறையணிந்த பெருமானையும் அந்த நெருப்பு சூழ்ந்து கொளுத்த முயன்றது. பிரம்மன் உலகிலும் சென்று அங்கு உள்ளவர்களையும் தகிக்க வைத்தது. அதனால் இந்திரன் முதலிய தேவர்கள் அயனுடன் வைகுந்தம் சென்று பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமானை வணங்கி, ஓ எங்களை காத்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார்கள். இப்பொழுது திருமகள் நாதன் அந்த தேவர்களை நோக்கி கூறினார். ஓ தேவர்களை, கவலை விடுங்கள், நாம் புட்களா வர்த்தம் பொழியச் செய்து அந்த பெருநெருப்பை அடக்குகிறோம் என்றார் அவர். இந்திரன் உடனே கூறினார், ஓ பரந்தாமா எம்பெருமானே, திருமழிசை ஆழ்வாரின் யோக வன்மையினால் எழுந்து வெள்ளி பணிதலை பெருமானை சூழ்ந்து வாட்ட முயலும்
அந்த நெருப்பை தாங்கள் அனுப்பும் மேக மலைகளால் அணைக்க முடியுமா என்றான் அவன். அந்த மேகத்திற்கு அத்தகைய ஆற்றலை நாமே கொடுக்கின்றோம், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என பெருமான் கூறி அவ்வாறு புட்களவர்த்தம் என்னும் மேகத்தை அனுப்பி வைத்தார். இப்பொழுது அந்த மேகம் பெரு மலையை பெய்வித்து பெரு தீயை அணைத்து பிரளய வெள்ளம் போல் பூமியெங்கும் நிறையல் ஆயிற்று. ஆயினும் அதற்கு அஞ்சாதவராக திருமழிசை ஆழ்வார் திருமகன் நாதனை மனதில் எண்ணியவராக பரமபக்தியின் ஆற்றலான அந்த பெரும் வெள்ளத்துக்கு இடையேயும் சிறிதும் அசைவற்று அமர்ந்து இருந்தார். அவருடைய செயலை கண்ட சிவபெருமான் அவருடைய பரமபக்தியின் சித்தியை போற்றி புகழ்ந்து பக்தி சாரார் என்னும் பட்டத்தை கொடுத்துவிட்டு தேவியோடு கையிலைக்கு சென்று விட்டார். அதிலிருந்து திருமழிசை ஆழ்வாருக்கு பக்தி சாரார் என்ற பெயரும் வழங்கி வரலாயிற்று. அதன் பிறகு திருமழிசை ஆழ்வார் முன்போலவே யோகத்தில் இருந்தார். அப்போது மாய மந்திர வித்தைகளில் வல்லவனான சுத்திகாரன் என்னும் சித்தன் ஒருவன் ஒரு புலியின் மீது அமர்ந்து வான் வழியில் சென்று கொண்டு இருந்தான். அந்த புலி திருமழிசை ஆழ்வார் யோகம் புரியும் இடத்திற்கு வந்ததும் மேலே செல்லாமல் தயங்கி நின்றுவிட்டது. அதனை கண்டதும் மந்திர சித்தன் மிகவும் வியப்புற்று விண்வெளியிலே 4 பக்கங்களிலும் பார்த்தான். பிறகு பூமியும் நோக்கினான். திருமழிசை ஆழ்வார் யோகத்தில் ஆழ்ந்து இருப்பதைக் கண்டு அவருடைய சக்தியால் தான் தனது புலி அவரை தாண்டி போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். உடனே கீழே இறங்கி அவர் முன் வந்து நின்றான். அவர் சிதைந்த ஆடை உடுத்தியிருப்பதை பார்த்ததும் சுத்திகாரன் தன்னுடைய மந்திர வித்தையின் வலிமையால் நல்ல ஆடை ஒன்றை தோற்றுவித்து அருந்தவச் செல்வரே, இவ்வாறு கந்தல் ஆடையை தாங்கள் உடுத்தி இருக்கலாமோ? நான் தரும் அருமையான ஆடையை வாங்கி உடுத்திக் கொள்ளுங்கள் என்றான் அவன். இப்பொழுதே திருமழிசை ஆழ்வார் அதை வாங்காமல் ஒரு புன்சிரிப்பு பூத்து தம் யோக பலத்தினால் மாணிக்க மயமாக மின்னும் ஆணி பொன்னாடை ஒன்றை உருவாக்கி காட்டினார். சுத்திகாரன் சற்று வியந்துவிட்டு தன் கழுத்தில் இருந்த இரத்தன மாலையை கலற்றி இதை உங்கள் ஜபமாலையோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றான் அவன். திருமழிசை ஆழ்வாரோ மறுபடியும் புன்முறுவலோடு அவனை பார்த்துவிட்டு தன் கையில் உள்ள துளசி மாலையை அந்த சித்தனின் இரத்தன மாலையை விட பன்மடங்கு பேர் ஒளி வீசும் மணி மாலையாக தம் யோக வல்லமையால் மாற்றி காண்பித்தார். இதனை கண்டதும் மந்திரம் வல்ல சுத்திகாரன் மிகவும் வெட்கமடைந்து விட்டான். பிறகு அவருடைய பெருந்தவச் சிறப்பை கண்டு அவர் மகாத்மா மகா பரிபூர்ண பக்தர் என அவரை போற்றி வணங்கிவிட்டு அந்த மாலையை பெற்றுக்கொண்டு விடைபெற்று சென்று விட்டான். பிறகு முன்போலவே திருமழிசார் பிராணர் பரந்தாமனை தியானித்தபடி யோகத்தில் அமர்ந்து இருந்தார். கொங்கண சித்தன் என்னும் ரசவாதி ஒருவன் அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு அவரிடம் வந்து வணங்கி நின்று, ஞான யோகியாரே, கோடி இரும்பையும் பொன்னாக்க வல்ல ஒரு குளிகை தங்களுக்கு தருகிறேன், இதை என் பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு ரசவாத குளிகை நீட்டினான். உடனே திருமழிசை ஆழ்வார் பொன் போல திகழும் தம் உடம்பில் படிந்துள்ள தூசியையும் காதின் குறும்பியையும் திரட்டியெடுத்து ஒரு சிறு உருண்டையாக உருட்டி இந்த குளிகை கோடானு கோடி கற்களையும் செம்பொன் ஆக்கும் என கூறி அவனிடம் கொடுத்தார். அதை வாங்கி அவன் ஒரு கருங்கல்லை எடுத்து பரிசோதித்தான். அந்த கருங்கல் அப்படியே செம்பொன்னாக மாறிவிட்டது. இதனை கண்டதும் அந்த ரசவாதி பெரும் வியப்படைந்து தனது தவறை உணர்ந்து அவரிடம், பரமபக்தரே, நான் கற்ற வித்தை அனைத்தும் உங்கள் ஆற்றலின் முன் தூசிக்கு சமமாகும் என்றான் அவன். நான் அகம்பாவத்தால் அறியாமல் செய்த பிழையை பொறுத்து அருள்வீராக என கூறிவிட்டு அவருடைய திருவடி தாமரைகளை வணங்கி வலம் வந்து விடைபெற்று சென்று விட்டான். பின்னர் திருமழிசை ஆழ்வார் அந்த இடத்தை விட்டு நீங்கி ஒரு மலையின் குகைக்கு சென்று பரமாத்மா தியானத்தோடு யோகத்தில் அமர்ந்தார். அப்போது முதல் ஆழ்வார்கள் என சிறப்பிக்கப்பட்ட பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் மூவரும் அரங்கனுக்கே ஆட்பட்ட அன்பில் தொண்டர்களாக தல யாத்திரை தொடங்கி பரந்தாமன் மீது பாமாலைகள் புனைந்து பரவசத்தோடு கூடி ஒவ்வொரு இடமாக வந்து கொண்டாடினார்கள்.
திருமழிசை ஆழ்வார் யோகத்தில் அமர்ந்துள்ள குகைக்கு அருகில் அந்த ஊரை அவர்கள் வந்தடைந்த போது ஒரு பேரொளி அவர்களை கவர்ந்து இழுத்தது. அதனைக் கண்டு அந்த மூவரும் வியப்பெய்தி, ஓ ஆஹா, தெய்வமனம் கமலும் இந்த தேஜஸ் எங்கிருந்து வருகிறது, தொடர்ந்து சென்று பார்ப்போம் என நினைத்து அவ்வாறே தொடர்ந்து சென்று குகையை அடைந்து விட்டார்கள். அந்த குகைக்குள்ளே திருமழிசை ஆழ்வார் யோகத்தில் அமர்ந்து இருப்பதை தங்கள் மனக்கண்களாக கண்டார்கள். அப்போது அவர்களின் உள்ளத்தில் எழுந்த ஞான ஒளியால் இவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டார்கள். திருமழிசை ஆறும் அவர்களின் வருகை அறிந்து கொண்டார். உடனே முதல் ஆழ்வார்கள் மூவரும் ஒருமித்த குரலில் பார்க்கவ முனிவரின் அருந்தவச் செல்வரே நலந்தானா என கேட்டார்கள். திருமழிசை ஆழ்வாரும், ஓ ஆஹா, தாமரை குறுக்கத்தி செவ்வள்ளி என்னும் மூப்பூக்களும் பூ உலகில் புகழ் பெறும்படி அந்த பூக்களில் பிறந்து வந்த மெய்ஞான செல்வர்களே நீங்களும் நலந்தானே என்றார். பிறகு முதல் ஆழ்வார்கள் மூவரும் அன்பின் மிகுதியால் கண்களில் நீர் பொழிய திருமழிசை பிரானை தழுவிக்கொண்டு பக்தி பரவசத்தில் லயித்தார்கள். பாலோடு பாலும் தேனோடு தேனும் சேர்ந்து கலந்தது போல் நால்வரும் சேர்ந்து பரமபக்தியில் மனம் ஒருமிக்க கலந்து பகவத் அனுபவத்திலே லயித்து இருந்தார்கள். பிறகு அந்த நால்வரும் அரங்கப் பெருமானை உள்ளத்தில் கொண்டு யோகத்தில் அமர்ந்து விட்டார்கள். அதன் பிறகு நால்வரும் மயிலை எம்பதிக்கு மயிலாப்பூருக்கு சென்று பேயாழ்வார் தோன்றிய கைரவர தீர்த்தத்தின் அருகில் பக்தியோகம் புரிந்தார்கள். கடைசியாக முதல் ஆழ்வார்கள் மூவரும் மறுபடியும் தல யாத்திரைக்கு புறப்பட்டு திருமழிசை ஆரிடம் பிரியா விடைபெற்று சென்றார்கள். திருமழிசை ஆழ்வார் மிகுந்த வருத்தம் கொண்டு, ஓ நாரணனே, அரும்பெரும் மெய்யன்பர்களான அவர்களை பிரிந்தது எனக்கு வாட்டத்தை தருகின்றது. மீண்டும் அவர்களை கண்டு பழகும் வாய்ப்பை எனக்கு தந்து அருள வேண்டும் என திருமகள் நாதனை வேண்டிக் கொண்டு தாம் தோன்றிய ஊரான திருமழிசைக்கு சென்றார். திருமழிசை அடைந்ததும் அவர் திருநாமம் விட்டுக்கொள்ள வேண்டி மண்ணில் ஓரிடத்தில் தோன்றினார். ஆனால் அங்கே திருமண் கிடைக்கவில்லை. அதனால் நெஞ்சில் பெரும் வருத்தம் எழ அங்கே அமர்ந்து விட்டார். இரவு பொழுது வந்தது. வருத்தத்தின் அதிர்ச்சியாக அவர் உறங்கிவிட்டார். அன்று இரவு கனவிலே திருவேங்கடநாதன் தோன்றி திருமண் இருக்கும் இடத்தை கூறிவிட்டு மறைந்து விட்டார். உடனே கண் விழித்தார் திருமழிசை ஆழ்வார். சூரியன் காலையில் தோன்றினான். முன் இரவில் தன் கனவில் தனக்கு ஏழுமலையான் கூறிய இடத்திற்கு சென்று தோன்றினார். அங்கே திருமண் இருந்தன. அதை எடுத்து 12 திருநாமம் அணிந்து கொண்டு இறைவனின் அருட்கருணை நினைத்து நினைத்து பக்தி பரவசத்தில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.